என் மனசில் திடம் இருந்ததுன்னா மரணம் என்ன மரணம். இன்னும் கூட உங்களுக்கு சொல்கிறேன், மரணம் என்பது முடிவு அல்ல சகோதர சகோதரிகளே. மரணம் என்பது முடிவு அல்ல, முழுமை. மரணம் என்பது எண்ட் இல்லை சார், கம்ப்ளீஷன். ஒரு சாப்டர், ஒரு நாவல் படிக்க ஆரம்பித்தா நாவலுக்கு ஒரு முழுமை 250வது பக்கத்தில் நிறைவு பெற்றதுன்னு போடுவானா இல்லையா? நாவல்னா ஒரு 250 பக்கம், ஒரு நாவல் 500 பக்கம், ஒரு நாவல் 1500 பக்கம். பொன்னியின் செல்வன் 5 தொகுதி. சாண்டிலியன் ஒரு குதிரையில் ராஜா போகிறத 12 பக்கத்துக்கு எழுதுவார். 12 பக்கத்துக்கு குதிரையிலேயே போய்கிட்டே இருப்பாங்க. வர்ணனை, அப்படி வர்ணனை. எவ்வளவு வர்ணனையான புஸ்தகமாக இருந்தாலும் அட் ஒன் பாயிண்ட்டு என்ன ஆகணும், முடியணும்ல. என்ன சார், அதில் முடிவு இல்லை, முழுமை, கம்ப்ளீட் ஆகுது. இதில் என் மனசு என்ன தீர்மானிக்கணும், என் வாழ்க்கையை தீர்மானிக்கணும். என்னால் நல்லபடியாக வாழ முடியும், என்னால் சந்தோஷமாக வாழ முடியும், என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எனக்கு அதனால தான் அந்த இஸ்லாத்தில் இன்ஷா அல்லான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஷா அல்லா அம்மா, நாளைக்கு பார்ப்போமானே அப்படின்னா, அண்ணே நாளைக்கு சந்திப்போமா, இன்ஷா அல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் விருப்பப்படி. நாம் தீர்மானிக்கிறது இல்லைங்க, இறைவன் விருப்பப்படி. இறைவன் எப்போ விருப்பப்படுவான் நாம் நல்லா இருக்கணும்னு? நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் தான் இறைவன் விருப்பப்படுவான். என் மனசு சுத்தமாக இருந்தால் மகேஸ்வரன் எனக்கு அருள் புரிவார், மாகாளி எனக்கு அருள் புரிவார். இப்போ அவன் என்ன சொன்னான், நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானித்தான். பக்கத்தில் இருக்கவங்க கேட்டான், நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தீர்மானிச்சிட்டா கடவுள் என்ன தீர்மானிச்சிருக்காரோன்னா? இது ரொம்ப அழகான இடம். அவன் சொன்னான், கடவுள் என்ன வேணாலும் தீர்மானிக்கட்டும், கடவுள் என்ன வேணும்னாலும் தீர்மானிச்சுட்டோம், நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். என்ன பொருள் புரியுதா? என்ன சித்தாந்தம் சொல்கிறான் தெரியுதா? நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தீர்மானித்து உன் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டனா கடவுள் உனக்கு பக்கபலமாக இருப்பாரே ஒழிய உன் மகிழ்ச்சியை கெடுக்கிற மாதிரி ஒன்றும் செய்ய மாட்டார். கடவுள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டியா, என்ன வேணாலும் நினச்சிட்டு நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். புரியுது நான் என்ன சொல்கிறேன்? நான் நல்லா பேச போகிறேன், இன்றைக்கி நான் நல்லா பேச போகிறேங்கிற நம்பிக்கையோடு தான் நான் மேடைக்கு ஏறணும். மனசுக்குள்ளே எனக்கு அந்த திட சங்கல்பம் இருக்கணும். நான் மேடையில் ஏறையிலேயே சொதப்பிடுமோ, நல்லா வராதோ, இன்றைக்கி பேச்சு தப்பு தப்பாக எதுவும் சொல்லிடுவோமோ, இப்படியே மனசு குழப்பிக்கிட்டே ஏறினேன்னு வைங்க, பேச்சு ஓடாது. அதனால தான் பெரியவங்க எல்லாரும் இந்த மனசையே மையப்படுத்தி ஔவையார் விநாயகரை துதித்தா, வாக்குண்டாம், அடுத்தது என்னது, நல்ல மனம் உண்டாம். வெறும் மனம் இல்லை, நல்ல மனம். நல்ல மனசு இருந்தால் விநாயகரோட அருள் கிடைக்கும். திருமூலர் என்ன சொன்னார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்கும். மந்திரம் மனசுக்குள்ளே அழுக்க வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லி என்ன பிரயோஜனம்? மனசு பூரா தீமை, பொறாமை, அடுத்தவனை கெடுக்கணுங்கிற எண்ணம். ஒரு 6 மாதமாக வெளியூர் போயிட்டு ஒருத்தன் வரான், அடுத்த வீட்டில் பந்தல் போட்டு மேள சத்தம்லாம் கேட்குது. நல்லா கவனிங்க. 6 மாதம் கழித்து வீட்டுக்கு வரான், பக்கத்து வீட்டில் பந்தல் போட்டு மேள சத்தம்லாம் கேட்குது. காலிங் பெல் அடிக்கிறான், அவன் பஞ்சாயத்து கதவை திறக்கிறா, பங்கஜம், பக்கத்து வீட்டில் என்ன பந்தல் போட்டு மேள சத்தம்லாம் கேட்குது. அந்த மாலினி பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சுங்க, நாளைக்கு கல்யாணங்க அப்படின்னு இவன் சொல்கிறான், மாலினிக்கா, அந்த சனியனுக்கா, சிவசிவா. புரியுதா என்ன எதை சொல்லிட்டு எதை சொல்கிறான்? மாலினிக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சா, சனியனுக்கு மாப்பிள்ளையே அமையாதுன்னு நினச்சேன், சிவசிவா.
எப்படி அமைஞ்சுது? இதை விட சிவபெருமானுக்கு அசிங்கம் அவமானம் வேற ஏதாவது இருக்கா? இல்லை, சிவபெருமானுக்கு இதை விட, சிவபெருமான் உண்மையிலே வலுவான கடவுளாக இருந்தால் அந்த நடப்படிக்கட்டிலே அவனை முடிச்சிடணும். மாலினிக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சுன்னா மனசுக்குள்ளே கருகிறவன் சிவசிவான்னு சொன்னா என்ன, கோவிந்தான்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? மாலினிக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, ஐயோ புள்ள பாவம், வயசுக்கு 7 வருஷமாக மாப்பிள்ளை அமையாமல் இருந்தது, நல்ல வேளை மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு என்ன சொல்லணும்? சிவசிவான்னு சொல்லணும். அதானே சார் கரெக்டு? அதானே கரெக்டு? நீ மனசை அழுக்கா வச்சுக்கிட்டு சிவசிவா நாராயணா, அவன் விளங்கப்படாது, நாசமாக போயிடும். நாராயணா, நாராயணன் கேட்பாரு, என்னையே சொல்கிறியா? யாரடா சொல்கிற? நாராயணா, உங்களை சொல்லுவோண்ணா நாராயணா. அவனும் பக்கத்து வீட்டுக்காரன் பேர் நாராயணன் தான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்கவன், மனத்துக்கண் மாசிலநாதன். அபிராமி பட்டர் அதை விட அருமையாக சொன்னார். அபிராமி பட்டர் தனம் தரும், கல்வி தரும், முதல்ல செல்வம். அவர் ரொம்ப லௌகீகமாக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறார். முதல் ரிக்வெஸ்ட் என்ன? சொத்து கொடுத்துரு தாய், ஏன்னா பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதம்மா. அதனால் அம்மா முதல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் மினிமம். தனம் தரும். அடுத்தது வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு வாழ முடியாது, கல்வி தரும், அறிவு, படிப்பு. 2 பெரிய அத்தியாவசியமான விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து சொன்னது தளர்வரியா மனம் தரும். இப்போ அதில் என்ன சூட்சுமம்? அபிராமி பட்டரோட பாட்டில் சூட்சுமம் என்ன தெரியுமா? தனம் இருந்தாலும் மனசு தளர்வடையும், கல்வி இருந்தாலும் மனசு தளர்வடையும். எவ்வளவோ பெரிய பணக்காரன் தற்கொலை பண்ணிக்கிறானா இல்லையா? எவ்வளோ பெரிய டாக்டர் 7வது மாடியிலேருந்து குதிச்சு சாவுறாரு. ஒரு நாளைக்கு 12 ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவர். நுணுக்கமாக ஹார்ட் ஆப்ரேஷன்னா நுணுக்கமான ஆப்ரேஷன், அதில் 12 வெற்றிகரமாக செய்வார் ஒரு நாளைக்கு. செரியன், டாக்டர் செரியன். அவர் எங்கேருந்து விழுந்து சாவுறாரு? ஆஸ்பத்திரியில் 7வது மாடியிலேருந்து கீழே குதிச்சு சாவுறாரு. அப்போ தனம் இருக்கும், மனசு தளர்ந்து போகுது, டிப்ரெஷன். அறிவு இருக்குது, கல்வி இருக்குது, புகழ் இருக்குது, மனசு தளர்ந்து. அதனால தான் அபிராமி பட்டர் அத்தியாவசியமான 2, இல்லை இப்படி கூட வச்சுக்கோமே, அவசியமான 2 தனமும் கல்வியும், அத்தியாவசியமான 1 தளர்வரியா மனம்.